செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணும். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. லைட் எரியுதே, பாழா போன இடி இன்னும் அந்த கலசம் மேல விழவே மாட்டேங்குது. சதி பண்ணுதே. என்னடாம்பி டார்ச் லைட்டை உங்க முகத்துக்கும் விமானத்துக்கும் மாத்தி மாத்தி காட்டுன்னு இருக்க? இங்க வாயா. ஆர்பின்னா என்னன்னு தெரியுமா? ஆர்பியா அப்படின்னா என்ன? அது இருக்கு கலசம். ஆமா. அந்த கலசத்து மேல மட்டும் இடி விழுந்ததுன்னு வச்சுக்கோ, உன் அண்டா வாயில 3000 கோடி. 3000 கோடி? ஆமா. யோ வாய பழகாத வாயா. அந்த கலசத்து மேல அரிசி போட்டேன்னு வச்சுக்கோ, அது பிரவுனா மாறும். அது பக்கத்துல ஒயிட் அரிசி வச்சேன்னு வச்சுக்கோ, அது எத்தனை சென்டிமீட்டர் இழுக்குதோ 3000, 4000, 50,000 கோடி, பல லட்சம் கோடி. பகவானே, இது தெரியாமையா தீபாராதனையா நான் இத்தனை நாளா கீழே காட்டிட்டு இருந்தேன். பகவான் மேல எல்லாம் இருக்கார். பகவானே சாமி இரியா, இடி வந்தவன ரெண்டு பேரும் ஒண்ணா ஏறலாம். என்ன தங்க மாதிரி ஊதாரி புட்டுக்கு. சார் சொல்லுங்க சார். என்னது 2000 கோடி 2 நாள்ல அக்கௌண்ட்ல சார்? ஒரு ஆள் நம்மளை கலாய்க்கிறானுங்களா? சார் 2000 கோடி என் அக்கௌண்ட்ல சார். சார் 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 ஐயோ. ஹலோ ஹலோ, பேலன்ஸ் இல்லையா? சை, பிஸ்னஸ் பேசும்போது பேலன்ஸ் காலி ஆயிடுச்சு. ஐயோ இவனா? டேய் 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 சிம்பு, டேய் நில்றா. டேய் என்னடா ரோட்ல நொண்டே ஆடிங்கற? நில்றா. விடுங்கண்ணா. போன கொடு. பேலன்ஸ் இல்ல. டேய் குர்ரா குர்ரா சிம்பு குர்ரா. ₹1 தானே இருக்கு. இல்லாம தான்டா உன்கிட்ட போன புடுங்கறேன். என்னடா முன்ன 9 இப்ப 5 இதுக்கு தான் உன்கிட்ட ஃபோன் தர மாட்டேன்னு சொன்னேன். ஒரே ஒரு போன. This number is currently switched off. சுவிட்ச் ஆஃப். என்னண்ணா 1000 கோடி 2000 கோடி டீலிங்கா? டேய் என்னடா நக்கலா சொல்ற? 4வது படி முதல்ல சொல்லுங்கிற. 2000 கோடி வருது, உனக்கு பைக் வாங்கி தரேன், லேப்டாப் வாங்கி தரேன்னு. ஆனால் எங்கள் அம்மா கொடுக்குற காசை வாங்கி நீ நல்லா உடம்பு தேத்திட்ட. கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் 12வது படிக்கிறேன், இன்னமும் அந்த 2000 கோடி வருதுன்னு சொல்கிறேன். டேய் நீ காலேஜே போனாலும் அதான்டா சொல்லுவேன். ஏன்னா என்னோட பிசினஸ் டீலிங் அது மாதிரி. அச்சா டீக்கே. சுவிட்ச் ஆஃப். அவ்வளோ விடு. டேய் 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 உன்னை நம்பி தான் அன்சிகா என் செல்லில் வச்சிருக்கேன். என்னை எப்படியாவது ஒரு தொழிலதிபர் ஆக்கினா. இப்படி தான்டா அன்சிகா போட்டோ வச்சுக்கின்னு சைக்கிளில் மூச்சு வாங்க முயற்சி நிற்கிறீங்க. டேய் காலிலேருந்து எத்தனை மிஸ் கால் கொடுத்தா? ஒரு ஃபோன் அது பண்ணேடா. அப்படி என்னடா அர்ஜென்ட் மேட்ரு? அது ஒன்றும் இல்லைடா, 2000 கோடி பேங்க்கு அக்கௌண்ட்டு இமெயில் அப்படி இப்படின்னு சொல்லினே இருந்தானுங்க. பேலன்ஸ் காலேஜ் மச்சு ஒரு ₹100 கூட ஈஸி பண்ண வந்துடுறான். அடப்போடா, நானே ஒரு பொண்ணு சைட் அடிச்சதுக்கு ₹300 ஃபைன் கட்டிட்டு வரேன். டேய் ₹300 ஒரு காசாடா? நான் 3000 கோடி 2000 கோடின்னு பெரிய அளவில் பேசினுக்கிறேன். ₹300 பெரிய காசு. போடா ஏரியா பக்கம் மேலே போ. சரி போ. அப்படிதான் சொல்லு மச்சான். ₹100 கூட பெரிய நெட்வொர்க் பிசினஸ். சரி சொல்லு மச்சி. அங்க பாரு, அந்த பொண்ணு தான். உங்க ஊர் தானே, கொஞ்சம் ஹெல்ப் பண்றா ப்ளீஸ். டேய் இந்த பொண்ணுங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 2000 கோடி 3000 கோடி சொல்லிப்பாரு. வாக்கிங்கில் 300 கிலோமீட்டர் நான் வந்துடுவாங்க. சரி இந்தா நான் செட் பண்ணுறேன். அது அப்படி இப்படிடா. சரி ஒரு முக்கியமான ஃபோன் வரும், இதில் தான் முக்கியமான கால் வரும். இதுல போயா? எப்போ வந்தாலும் ஆமாம் உடனே லவுட் ஸ்பீக்கர் போட்டு விடணும். சரியா? சரி மச்சி. இப்போ அவளை என்ன ஓட்டுறேன் பாரு. சைலண்டாக என் கூட வா. வா போயிட்டு போறா. ஹலோ என்னது 2000 கோடி? இல்லை சார் முடியாது சார். ₹100 கொஞ்சம் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ 2000 கோடி அக்கௌண்ட்டில் போடுறீங்களா? அப்போ நான் சந்தோஷமா இருக்கலாமா சார்? எப்படி நல்லா இருக்கும் நாராயணன் எடுத்து போடுறேன். சொல்லுகிறான்னா பசி கண்ணு சுத்துறதுடா. இன்னும் 1/2 மணி நேரத்துல ஆச்சு, நீ வாங்கிட்டு வரல? பாட்டி தட்டு எடுத்துட்டு பிச்சை எடுக்க போயிரும்டா. அப்படியே எனக்கும் கொஞ்சம் சேர்த்து எடுத்து வை, நானும் வந்துடுறேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுங்க. டேய் ஜோடி போறது நல்லா இருக்குடா. செருப்பாலே அடிப்பேன். நான் இதை பிடி. முதல்ல போய் ஒரு உயிரை காப்பாத்து, சரியா? வக்கனியா போன் பேசிக்கிட்டே 2000 கோடி 3000 கோடின்னு சீன் போடாத. உழைச்சு சாப்பிடுறது எப்படின்னு கத்துக்க. கிளம்பி போ. வா. டேய் உன் ஆள் நடா பெரிய குடைவெல்லாம் இருக்கு. இல்லடா இடைவள்ளல். ஆமாண்டா அதை நான் பார்க்கவே இல்லடா. 2000 கோடி என்ன இது முரசு தனியா உட்கார்ந்திருக்க? வாங்க. உன் பொண்ணு காலேஜ் போயிடுச்சா? அவ எப்போ போயிட்டா? உங்க வீட்டுக்காரமா என்ன பண்றாங்க? லஞ்ச் சமைச்சிட்டு இருக்கா. சமைச்சு முடிச்சோன்னு அமுச்சு வை, உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். ஏய் என்ன நினைச்சீங்க? டேய் 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 தேவா பருப்பி தலையா மூஞ்ச பத்தியா தனியா உட்காந்துக்கிற தண்டவாசனம். 2500 சார். என்னது இந்த ஊர்ல டார்ச் லைட் 2500? ஆமா சார்.
எதுக்கு போலீஸ் வந்துக்குது? அந்தோனி இங்க வாயா. கம்பீரமா மிலிட்டரி. என்னையா 2500 என்கிட்டயே கதை விடுற? ஆமாம் சார், பிறந்த குழந்தை கூட இந்த ஊரில் டார்ச் லைட் வச்சிருக்குன்னா பாருங்களேன். சார், அங்கே சிவப்பு சட்டை போட்டு போகிறான்ல, அவனை கூப்பிட்டு விசாரிங்க, எல்லாம் தெரியும். ஏய் இங்க வாடா. என்ன சார் சாரையா கூப்பிட்டீங்க? உன்னதான் வாடா. கமிஷன் வாங்காத போலீஸாக இருப்பான் போகுது. சட்டையை தூக்குடா. சார் ஃபர்ஸ்ட் சட்டை தூக்கி சொல்லுங்க, அப்புறம் பேண்ட் கட்ட சொல்லுங்க. தூக்குடானா? எதுக்குடா லைட்டு? நைட் இருட்டானா லைட் அடிக்கிறதுக்கு. இப்ப பகல்டா. நீங்க மட்டும் நான் நைட் அடிக்கிற லைட்டு தான் பகல்ல எடுத்துன்னு வந்துக்கிறீங்க. கைட்டி ஸ்டேஷன்ல சேர வேண்டியது தானே? ஏய் போடா. யோ இவனை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கு. இவனை போய் என்கொயரி பண்ணிக்கிட்டு. யார் சார் இவனா காமெடி பீஸு? என்ன என் கூட கொஞ்சம் வாங்க, இவன் யாருன்றதை காட்டுறேன். ஐயோ அங்கே பாரியா, கோயிலுக்கு போயிட்டான். இப்போ நிற்பான் பாரு. சார், அவன் கலசத்துக்கு டார்ச் அடிச்சு முடிச்சிட்டான். இப்போ அவன் மூஞ்சில் அடிப்பான் பாருங்களேன். பல்ப் மட்டும் பீஸ் போயிருச்சுன்னு வச்சுங்க சார். நாளைக்கு காலையிலே 2 பண்ணி அடிச்சு எட்டுன்னு வந்து கோயில் முன்னாடி போட்டுருவானுங்க சார். அதுக்கப்புறம் தெய்வ குத்தம் அது இதுன்னு சொல்லி கோயிலே இழுத்து மூடிடுவானுங்க சார். ஆமாம் சார், அதுக்கப்புறம் மக்கள் மனசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயில் இருக்கிறதே மறக்கடிச்சிடுவானுங்க சார். எதுக்கு? அதான் சார் இருடியும். என்னடா இது 2 நாள் இடியுடன் கூடிய மழை பெஞ்சது, இது மேல விழலையே. விழும். இவன் மேல ஒரு கண்ணை வைங்க. இவன் எங்க போறான், என்ன பண்றான், யார பாக்குறான்னு நோட் பண்ணுங்க. இவனை ஸ்டேஷன்ல வச்சு உதைச்சா பல உண்மைகள் வெளியே வரும். யோ இன்னும் பேப்பரே தான் பார்த்துன்னு இருக்கிறீங்களா? இப்பதான் நெட் வந்துச்சு, அதை ஓபன் பண்ணா எல்லாமே தெரியும். குடியா மாஸ்டர், டீ போட்டீங்களா? போடுறேன். பேப்பர் எப்படிலாம் போடுங்க வேண்டியதா இருக்கு சார் லாஸ்ட்டாக என்ன சொன்னீங்க? டீ போட சொன்னேன். இல்ல ஏதோ ஓபன் பண்ண தெரியும்னு சொன்னீங்களா? நெட்டை ஓபன் பண்ணா எல்லா பேப்பரும் தெரியும். சார் ஓப்பன் பண்ணால் எல்லாம் தெரியுமா சார்? தெரியும்ண்ணா. ஓப்பன் பண்ணால் நல்லா தெரியுமா சார்? தெரியும்ன்றா. அப்ப ஓபன் பண்ணி காமிங்க. இது உங்க ஊர்ல நெட்டு, இதை நான் ஓபன் பண்ணோம். வாய் தரேன், நல்லா தரேன். ஹாஸ்பிட்டலுக்கு போ, டாக்டர் ஓபன் பண்ணி காட்டுவான். கம்ப்யூட்டருக்கு மவுஸ் கீழேனா உங்க நாக்கில் தாண்டா இருக்குது. நமக்கு ஒரு ஆள் இல்லாதனால வரம் வரலாம் கலாய்க்கிறான். அடிடா அவல உதடா அவல வெட்றா அவல சார் செல் எடுத்து அட்டன் பண்ணி பேசுங்க. இது செல் இல்ல, எஃப்எம். சார் இப்போதான் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. எஃப்எம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணு. காரைக்காலுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து தெரியா? ஆமா, எதுக்கு போற? குடிக்க போறேன். டேய், நீ குடிக்கிறதுக்கு நான் காரைக்கால் டிக்கெட் எடுத்து கொடுமா? போடா. அப்ப பாண்டிச்சேரிக்காவது ஒரு டிக்கெட் எடுத்து தெரியா? 2 டிக்கெட்டா எடுத்து தரட்டுமா? போடா. ஆச்சண்டான மூஞ்சி போடான்ற. தில்வாலே துனியா ராஜா हिंदुस्तानी कोच कोच होता है के एक मार दो टुकड़ा. வண்டியை நிறுத்தியா? யோ அந்தோனி சார், அவன் இடி முரசு தானே? ஆமாம் சார். அவனை வர சொல்லியா? இதோ கூப்பிட்றேன் சார். யோ இடிமுரசே, அவனை யோ பார்க்க இடிமுரசே, என்ன சார்? வாயா, அங்கே ஐயா கூப்பிட்றாரு. சார் நான் சார் சும்மா உயிரை வாங்கினுக்கிறீங்க. வாயா சீக்கிரம். ஸ்லோவாக வர்ற, வாயா சீக்கிரம். வாடா இங்க. சார் வழக்கமா கோயில் கலசத்துக்கு தான் டார்ச் அடிப்ப. யார் இந்த பொண்ணு? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார். இங்க வாமா. இந்த ஆள் உனக்கு என்ன வேணும்? இவர் என்னோட மாமாவா? ஆஹா, அதுக்கு மேல. அப்போ மாமாவுக்கெல்லாம் மாமாவா? இல்ல, அதை விட மேல. இந்த சரளா எப்பவுமே எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்லுவா. இவரு என் மனதை மயக்கிய மன்மத். ஏமா, இவனை ஸ்டேஷன்ல வச்சு அடி அடி நடிச்சிருக்க. அப்பெல்லாம் அழாதவன ஒரு வார்த்தையை சொல்லி அழ வச்சிட்ட. ஹலோ இடிமுரசு. சொல்றா சகலா, பொம்பளை வயசுல சூப்பரா பேசுற. இப்போ உன் ஃப்ரெண்டு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். நீ எங்க இருக்க? சுப்புலட்சுமி பின்னாடி என்ன விட்டு போனான்ல, அவன் அப்படிதான் மாட்டிருப்பான்.
டேய் லூசு, நான் சுப்புலட்சுமி தான் பேசுறேன்டா. காலேஜ்ல 5 பேரு அவன் அடிக்க ரவுண்ட் கட்டிட்டாங்க. எங்க இருக்க? முதல்ல கிளம்பி வா. நான் வர 1 மணி நேரம் ஆகும். நீ ஒன்று பண்ணு, அந்த 4-5 பேர் சொன்னல அவங்க நம்பர்லாம் வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணு. நான் அவனுங்களை மிரட்டி பேசிக்கிறேன். டேய் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? உன் ஃப்ரெண்ட போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்ற, இப்போ போய் ஃபோன் நம்பர் வாங்கு, அட்ரஸ் வாங்குன்னு சொல்ற. சீ, நீ அந்த 1000 கோடி 2000 கோடி பார்ட்டி தானே? எனக்கு ஒண்ணு தெரியும்டா. உன் மண்டையில மூளையே இல்லைன்னா அவன் கிட்ட படிச்சு சொன்ன கேட்டானா அவன்? பாத்தியா, எல்லாமே உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால தான். அவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நல்லா அடி வாங்கட்டும். முதல்ல போனை வைடா. சீ. டேய் ஃப்ரெண்டுக்காக போய் அடி வாங்குறத விட அவன் அடி வாங்கினதுக்கு அப்புறம் சாத்துக்குடி வாங்கி போய் கொடுக்குறது தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். இவனுக்கு நான் தெரியும். சார், காட்டில் இருக்கிற கோயிலில் இடி விழுந்துச்சு சார். 3 சென்டிமீட்டர் இருக்குது. 1 சென்டிமீட்டர் 1000 கோடினாலும் 3 சென்டிமீட்டர் 3000 கோடி சார். ஞாயிறு டீ ஒன்று போட சார். நீங்க அப்ரோச்சர் அனுப்புங்க சார். அவர் டெஸ்ட் அடிச்சுட்டு 3000 கோடி சூப்பர் டாக்ஸ் கட்டிட்டு மீதி இருக்கிறது எனக்கு கொடுங்க சார். யோ ஞாயிறு டீ போட்டியா இல்லையா? இடிமுரசு, 1000 கோடிங்கிற 2000 கோடிங்கிற இதெல்லாம் பேங்க்ல இருக்கு. உனக்கு டீ சாப்பிட சில்லறை இருக்கா? யோ வச்சிருக்கீங்க, போட்டு தொலையா சார். என்னது 1000 கோடி கேஷா தரீங்க, 2000 கோடி செக்கா தரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ சொல்லிக்கிட்டா? இது வேலைக்கு ஆகாது சார், இது வேலைக்கு ஆகாது. ஐயோ சார், உங்களை சொல்ல சார். இல்ல சார், நீங்க 1000 கோடி கேஷா கொடுங்க, 2000 கோடி செக்கா கொடுங்க சார். மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ. சத்தியமா வேலைக்கு ஆகாது சார். இது எதுவும் சரி பரமே தெரியல. வேலைக்கு ஆகாது சார். சார் உங்களை சொல்ல சார். சார் உங்களை சத்தியமா உங்களை சொல்ல சார். கோடீஸ்வரன் அக்கவுண்ட்ல ஒரு டீ. யோ 1/2 போறியா? எச்ச பண்ணிட்டேன், பரவாயில்லையா? எச்ச பண்ணிட்டியா? டேய், ஒரு 10 ரூபாய் என் கையில இருக்குது, உனக்கு கண்டுபிடிக்கலையாடா? குழப்படா இதெல்லாம். இந்தாடா பொறிக்கிங்க. வேற அவங்க ஒண்ணா போயிட்டாளா? தோண்டால. ஹாய் டார்லிங், பஸ் ரூட்ல நீங்க நிக்கிறீங்க? சரலா, என்ன வார்த்தை சொல்ற? இதையே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருந்தா என் கதி என்ன ஆவறது? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ? என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஐயோ குறும்பு. என்னாச்சு? எறும்பு. கடிக்கிட்டேன். நமக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடும் போல இருக்கே. தேங்க்ஸ். நீ ஆக்சிஜன்னா, நான் ஹைட்ரஜன். நான் 2வது ஹைட்ரஜன். இவன் யாரு? 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன், 2 சேர்ந்தா தண்ணி H2O. அது எச்ச தூப்ப போறியா? சரலா, தூரவா எச்ச தூப்ப போறானா? மூஞ்ச முடியும். ஐயோ டார்லிங், அது இல்ல, H2O. ஓ மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க ரொமான்ஸ் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஒரு 50 ரூபாய் கொடுங்க, நான் போயிடுறேன். கோடீஸ்வரரா? டார்லிங், நீங்க கோடீஸ்வரரா? நீங்க ஆடி கார் வச்சிருக்கீங்களா இல்ல பென்ஸ் கார் வச்சிருக்கீங்களா? பஸ் தான். பஸ்ஸா? ஓ, பஸ்ங்கிற கம்பெனியை புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல நீங்க தான் முதல்ல கார் வாங்கிருக்கீங்க, கரெக்ட்டா? கரெக்ட். வாங்க மேடம், நீங்க ரொம்ப அறிவாளியா இருக்கீங்க. டேய், நானே இப்பதான் சரலாவை கரெக்ட் பண்ணேன். ஏன்டா குழுக்குள்ள பொண்ணு வைப்பேன்? கோடீஸ்வரன், உங்களை ஒசத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படி நில்லுங்க, கைய கட்டுங்க, மேல பாருங்க. மேடம், அண்ணன் ஆடி கார் வாங்கினா பென்ஸ் கம்பெனிக்காரன் கோயிச்சுக்கிறான். பென்ஸ் கார் வாங்கினா ஆடி கம்பெனிக்காரன் கோயிச்சுக்கிறான். அண்ணனுக்கு யார் மனசையும் காயப்படுத்துறது பிடிக்காது. அதனாலதான் பொடி நடையாவே நடந்து போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் ரிச்சா தெரியட்டுமென்னு 0 டிஷர்ட் வாங்கி போட்டா பார்க் அவென்யூ டிஷர்ட்டுக்காரன் கோயிச்சுக்கிறான். பார்க் அவென்யூ டிஷர்ட் வாங்கி போட்டா 0 டிஷர்ட்டுக்காரன் கோவிச்சுக்கிறான். இவ்வளவு ஏங்க, அண்ணனுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் குரங்குகிட்ட இருந்து பிடிங்கி திங்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். போதுமான போதும். போடா போடா. பஸ்ங்கிற புது காரு, இவன் கோடீஸ்வரன். ஐயோ. டார்லிங், நீங்க கேரக்டர் வைஸ் ரொம்ப வசந்துட்டீங்க. இந்த கார்டுல இருக்க 6 சுருக்கெடுத்த விரிவாக்கி நீங்க மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தான். பாய். என்ன சீக்கா போட்டு குளிக்கிறான்னு தெரியல. மூக்கில் முடி விட்டு போயினே இருக்கா. என்ன இது? பீசா பாவாயா? என்னது இது? ஒண்ணுமே புரியல. வைக்கிறது அவங்களும் நம்மள மாதிரி தான் போல இருக்கு. என்னது? பீசா பாவாயா புரியலையா? பீசா பண்ணு வாயில எட்டுற மாதிரி வையின்னு எழுதியிருக்கா. டேய், என் காதுல கெடுக்காம விட மாட்டியா நீ? அண்ணே,
சிறுத்தை படத்துல வர்ற தமனா மாதிரி அந்த அம்மா உங்களை லுக்கு விடுறதும் நீங்க கார்த்தி மாதிரி அப்படியே ஒசந்து போறதும் கண்கொள்ளா காட்சிதே. டேய், அந்த பொண்ணு தமனா, நான் சிறுத்தை கார்த்தி. 2 பேரும் சேராத ஜோடின்னு சிம்பாலிக்கா சொல்ற. சரி, இப்போ எதுக்கு நீ இவ்வளவு பில்டப் பண்ற? எனக்கு அவசரமா ஒரு 500 ரூபாய் தேவைப்படுதுனே. இப்படியே நேரா போன நினைச்சிக்கா, லெப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு இந்தியன் பேங்க் வரும். அங்க போயிட்டு இடி முருசு அடுத்த வாரம் 1000 கோடி டெபாசிட் பண்றாரு. அட்வான்ஸ் 500 ரூபாய் கேட்டேன்னு கேளு போ. அடிதானே விழும். அதே தானே நானும் கொடுப்போம். போடா மூஞ்சி மகரே, இந்த பிச்சை காசு என்ன கொடுத்து போய்க்கிறா? பீஸா பாவா என்னவா இருக்கும்? எப்படி காசு கொடு மச்சான், உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? அதான் பார்த்துட்டல, என்ன சொல்லு மச்சான், என் லவ் உன்னால தான்டா சக்ஸஸ் ஆக போகுது. என் ஆளோட பாஸ்போர்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டில் மாட்டிகிட்டு இருக்கு. உனக்கு தான் தெரியும்ல, அந்த ஆளுக்கு என்ன நல்லா தெரியும். நீ தான்டா அந்த பாஸ்போர்ட் எப்படியாவது எனக்கு எடுத்து தரணும். டேய், ஆளை விடுறா. நான் எங்கே போனாலும் அந்த ஆள் என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணுகிறேன். நீ சொல்கிறத பார்த்தா நானே போய் வாண்டடா மாட்டிவிடும் போது. போடா. அப்போ நம்ம நட்பு அவ்வளோதானா? டேய், நீ வாங்கி கொடுக்குற பீர் பிராந்திகளை போலீஸ்கிட்ட அடி வாங்க முடியாது. போடா போடா. நீ பல இடி முரசு மாதிரி இல்லை, உன் மனசை யாரோ மாற்றிருக்காங்க. ஆமாண்டா, மாற்றிட்டாங்கடா. நான் இப்போ மாற்றினவங்க வந்துட்டாங்க பாரு. ஹாய் டார்லிங். ஓஹோ, கதை இப்படி போகுதா? டேய், உனக்கு இன்ஸ்பெக்டர் வீட்டிலேருந்து பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தா உன் லவ் ஒர்க் அவுட் ஆகிடும். எனக்கு சுருக்கு எழுத்த பெருசாகி சொல்லணுமா? நான் என்ன இலக்கணவாதியாராமாமா? என்ன சுருக்கெழுத்து? பீஸா பாவாதான்டா. ஹலோ, எங்க சுருக்கெழுத்த பத்திலாம் நீங்க ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம். அத நாங்க பாத்துக்கிறோம். பட் உங்க லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆமா, அந்த இன்ஸ்பெக்டர் வீடு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எது கேட்குறீங்க? ஓகே, நாளைக்கு உங்களோட பாஸ்போர்ட் எடுத்து தர வேண்டிய வேலை என்னோடது. ஓகேவா? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணல. என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட உட்பி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க்ஸ் உட்பி. தேங்க் யூ. போடா. டார்லிங், ஏன் உங்க ஃப்ரெண்ட் போறதே நீங்க கோவமா பாத்துட்டு இருக்கீங்க? கோவமா பார்க்காம அவன் கை கொடுக்குறான், ஈன்னு கை கொடுக்குறா. உட்பினா என்ன தெரியுமா? உட்டுனா கட்டை, பீனா நீ. சம கட்டன்னு சொல்லிட்டு போயினுக்கிறான் அவன். அவனுக்கு போய் கை கொடுத்துனுக்குறா. உட்பிக்குள்ள இப்படி ஒரு உட் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் இருக்கட்டும் சரளா, அந்த வீட்ல இருந்து எப்படி பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்க போற நீ? அது சஸ்பென்ஸ். ஓ சரி விடு. சரளா, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த கேட்கணும். எவ்வளோ பேர் ஆன்சமா இருக்கும்போது என்ன மட்டும் செலக்ட் பண்ணி எப்படி? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? சொல்லிதாகணும். சொல்லுமா. நாளைக்கு சொல்றேன். பாய். இது மாதிரி எத்தனை பேர் சுத்த விடுறாளோ? Arnold, Arnold, come, 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 sweet boy. வணக்கம் பையரவரே. ஏய் சரளா, உனக்கு நாய் பேச தெரியுமா? கூடல பழகுறேன், இது தெரியாமையா? Arnold, sit, sit, sit. எப்படிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குது? அதான் சரளா. அந்த அளவுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கோம். என்ன இது? அவ கண்ணாட்டா இது பத்துக்குச்சு. சரியில்லையே. Tom and Jerry. நீ பேசாம சிஎஸ்கேக்கு போய் ட்ரைனிங் கொடுக்கலாமே. சிஎஸ்கேனா அப்போ பிராவோ இருப்பார்ல? பிராவோவா? அவரு நீண்ட நாள் பழக்கமா? தேங்க்யூ பைரவரே. தேங்க்யூ. ஏய், என் ஃப்ரெண்டோட உட்பிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வணக்கம். இன்றையிலிருந்து நான் தமிழ் பெண்ணாய் மாறிவிட்டேன். தாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறீர்களா? நன்றி, வரேங்க. இப்போ சந்தோஷமா? நைட் எல்லாம் தூக்கம் இல்லை. ஏன்னா என் சந்தோஷம்லாம் ஏன் என்ன விரும்புறன்றத இன்னைக்கு நீ சொல்றேன்னு சொல்லு. அதுவா, நான் ப்ளூ கிராஸ்ல இருக்கேன். அனிமல்ஸ்னா ரொம்ப அன்பு காட்டுவேன். அதுலயும் குரங்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவ காதல அந்த சுருக்கு எழுத்துக்கு விரிவாக்கத்தாவது சொல்லிட்டு போடி. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி எனக்காக வால் வச்சுக்கோ. அவ சொன்ன சொல்லே போதும் அதுக்கிடே இல்லை ஏதோ ஏதோ. எடுத்து வச்சாங்க முருசு சார். ஏசி இருக்குமா? இருக்கு, ஆனா நாங்க வாங்கல. வாங்க சார். இடிமுருசா வர்றது? பாவி சண்டாளா, இப்படி பண்ணுவேன்னு நினச்சதா உங்க அப்பா அத்தா அப்பவே விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏய் கழுவே, இப்ப என்ன குடிமை வச்சுன்னு கத்தினுக்குறா? போடா போக்கத்தவன. இந்த சைனாக்காரி எங்கிருந்து கூட்டிட்டு வந்து அங்கேயே கொண்டு விட்டுட்டு வரா? சைனா கறியா? இடிமுருசு சார் வெரி கிரேட் இன்சல்ட். அதுக்காக எலி மருந்தெல்லாம் சாப்பிடாதீங்க சார். என்னடி கிசு கிசுங்கிற? 3/4 ஜீன்ஸ்ல என் பேரனை முடிச்சு போடலான்னு பாக்குறியா? பாட்டி நான் ஆம்பளேன். அடியே நீ என்னதான் கேட்டாலும் இந்த கொத்து சாவி தர மாட்டேன்டி. யோ என்னையா இது? சார் ஆயா கொஞ்சம் ஆடியோ கட்டு. நீங்க ஒன்னா ஸ்ட்ரைட்டா வீடியோ காட்டுங்க சார். கேட்டுங்க சார் டீ-ஷர்ட்டை. அது சைனா பசுவே கடையில இந்த புறாக்கள் விக்குத, அதை வாங்கி போட மாட்டியா? ஏண்டி அந்த இட்லி சட்டி துணியாவது எடுத்து மாட்ட கூடாதா? சார் நீங்களா நிமிர்ந்து நில்லுங்க சார். ஆயாக்கு ஆடியோ போச்சு, வீடியோ போச்சு. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நான் பண்றேன் பாரு இப்போ. வா. என்ன சார் பண்ண போறீங்க? ரொமான்ஸ். டேய் இடி முடிசு, அந்த காலத்துல உங்க தாத்தா கையை பிடிச்ச மாதிரி இருக்குதுடா. நான் வேணா வெளியே போட்டோமா? கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. மூஞ்ச பத்தியா போகல. மலர் விளைய வைக்க வேண்டிய வயசுல தொட்டால் பூ மலரும். என்னடா? வாட்? ஓ சாரி சார். உங்க ஆயா கை 5 மணி நேரம் மெனு துப்புன பபிள்கா மாரி இருக்கு. அட குப்பை தொட்டி தலையா? அப்போ உங்க ஆயா கை மட்டும் நான் உளுத்த விட மாதிரி இருக்கும். மூடின்னு போங்க சார் ரூமுக்கு. அதான் என் ரூமா? அதான் சார் உங்க ரூமு. மெத்த இருக்குமா? தண்ணி வரும் சார். ஃபேன் ஓடுமா? பெரிய ஓட்டே இருக்கு சார். வாட்? இது பாத்ரூம் சார். அது எப்படி பார்த்தாலும் அதான் சார் உங்க ரூமு. போங்க சார். அட போங்க சார், போங்க சார். கலசம் டெஸ்ட் வச்சோடனே காசு 5 லட்சம் இல்லை 25 லட்சம் தரமாமா. யோசிக்காம 5 லட்சம் போதும். 2 நாளைக்கு கண்டிப்பா கிடைக்கும் சார். சார் அந்த பொண்ணை நான் காதலிக்கணும், இல்லைனா காதலிக்கிறவன். சார் இவன் தான் சார் லவ் பண்ற அந்த பொண்ணை. ஏய் இங்க வா. இதோ ஒரு நிமிஷம். ஊரெல்லாம் உன்னை தேடினேன். காசு ரெடி பண்ணியா இல்லையா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? பணம் ரெடி ஆயிடுச்சு, ஆனால் கேஷ் கையில் கிடைக்கிறதுக்கு 2 days ஆகும். நீ உன் வீட்டில் வெயிட் பண்ணு. கேஷ் வந்தோன்னா நான் கால் பண்ணுறேன். என் கண்ணை பார்த்து உண்மையை பேசு. நீ என்ன லவ் பண்றது உண்மையா இல்லையா? நான் வீட்டுக்கு போனேன்னா எங்க அப்பா என்னை யாரையாவது தலையில கட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. உனக்கு நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்றது ஓகேவா? என்னால் உன்னை மிஸ் பண்ண முடியாதுமா. ஹலோ சார், நீங்கள் சொன்ன விஷயம் அத்தனை உண்மையாக தான் இருக்குது. நாங்கள் இப்போ காட்டு கிளம்பிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு உடனே டெஸ்ட் அடிச்சு உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு அதை நான் 10 மைல் அனுப்புகிறேன். 100 கோடி ரெடி பண்ணுங்க இப்போ அர்ஜென்ட்டா. 10C மட்டும் இடிமுருசு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஐயோ தேங்க்யூ சார். டேய் சர்க்குணா. என்ன? அம்மா சுப்புலட்சுமி, நீ வந்த நேரம் மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்குமா. 10 வருஷம் கனவுமா. ஸ்ட்ரைட்டாக கம்பெனிக்காரனே ஃபோன் அடிக்கிறான். நீ என் கூட காட்டுக்கு வந்தேன்னு நினச்சிக்கா, டீல் முடிஞ்சிடும், பணம் கிடைக்கும், எல்லாரும் ஹாப்பியாக இல்லை. என்ன சொல்கிறீங்க? எஸ் ப்ளீஸ்மா, நானும் வரேன்ல, நம்பி வா. ஓகே. ஏய் சைனா சந்தானம் புலி. ஓடி போலாம். தம்பி சிக்கிருச்சுடா, கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டோம்டா. எப்படியும் மாந்தானே. தம்பி நீ இருக்கிற வரைக்கும் நான் ஜெயிச்சிட்டே இருப்பேன்டா. அண்ணே நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. ஏய் டேய், உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மாதிரி மாதிரி சொல்லாதுன்னு. டேய் மட்டனை மான் மாதிரி சொல்லித்தானே நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். தம்பி மான் கறிடா. மட்டன். டேய் மான் கறிடா. இல்லண்ணே மட்டன் தானே. அடாடாடா, ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? இப்போ இது என்ன கறின்னு உங்களுக்கு தெரியணும். கொஞ்சம் பொறுங்க. என்னென்ன பண்றான்? ஆட மானா மாத்துவான் பாரு. இங்க பாருங்க, இது சின்ன ஆடு. இங்க சாப்பிட்டு பெரிய ஆடு. வாடாங்க.
என்னடான்னா மான் கறி சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் தம்பி என்னடான்னா ஆட்டுக்கறி சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். நீ என்னடான்னா பீஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மாவனே மூஞ்சி போல பேத்து கூட பாத்துக்க. நீ சொல்ற மட்டன் கறி கூட மான் கறி மாதிரியே சமைச்சிருக்காண்டா. மட்டன் எப்படி மான்கறி மாதிரி சமைக்க முடியும்? மான்கறியை தான் மட்டன் மாதிரி சமைக்க முடியும். மான்கறியா சாப்பிட்றியா? மான்கறி இருங்கடி, நல்லா உங்களை போலீஸ்ல மாட்டி விடுறே. ஹலோ, மான்கறி சல்மான் கான் சாப்பிட்டா தான் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? எவ சாப்பிட்டாலும் அரெஸ்ட் பண்ணுவோம். அப்படின்னா எங்க ஊர்ல ஒரு சிங்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. கலாக்கிறியா? சார் 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 போனை வச்சிடாதீங்க சார். காட்டுல இருக்க சிங்கம் இல்ல சார், இந்த ஊர்ல ஈஸ்வர சிங்கம்னு ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சார். மான் கறியை நான் சாப்பிட்டேனா? Who is the black sheep? யார் சொன்னது? மான சமைச்சா முதல் சாட்சி. மானு கறியை உரிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் தான் சமைச்சு கொடுத்தேன். டவுட் வந்து பீஃபான் கேட்டோம். பல்லார் நடிச்சுட்டே இருங்க. தோலும் கொம்பு எங்க? எனக்கு கேட்கல. தோலும் கொம்பு எங்க மறைச்சு வச்சா? நீங்க ஆட்டோ போட போறீங்களா? இவங்க மான் கறி சாப்பிட்றதுனால தான் மழை பெஞ்சா கூட மான்மார் கூட எடுத்துட்டு போறாங்க. யோ இதெல்லாம் சாட்சியா போயா? இவங்க மான்கறியை சாப்பிட்டு இவங்க வீட்டுக்கு முன்னாடி யாராவது தும்புனா எங்களை மான்கரத்தை போஸ்ல அடிக்கிறாங்க. அப்ப தம்பி சிவகார்த்தினை அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? ஏன் சார் என் மூஞ்சில என்ன ஈவான்னு எழுதி வச்சிருக்கா? எல்லாருமே ஈஸியான அரெஸ்ட் பண்றீங்க. டேய் தம்பி வாடா போ. நீ இல்ல. உனக்கு எதிரா எந்த சாட்சியும் இல்ல. இவனுக்கு எதிரா 1000 சாட்சி இருக்கு. கவலைப்படாத அண்ணனை பத்தி. சிங்கம் போய் சரியா சீர்திருத்த போது. சார் இந்த கையில வாங்கின பணத்துக்காக என்ன காப்பாத்துங்க சார். நான் என்னப்பா செய்ய முடியும்? உன் தம்பி தான் போலீஸ்ல அந்த போட்டோ கொடுத்துட்டானே. 26 வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம். அப்படி எதுக்கு பாண்டி வைக்கவே படிச்சா? உன் போட்டோ தடவியில்ல ஒரிஜினல்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. என்னடா பண்ற தம்பி? ஆட்டு தலையை எடுத்துட்டு போய் போட்டோஷாப்ல போய் மான் கொம்பை சொருகிற மாதிரி கிராபிக்ஸ் பண்ண. அது உண்மையா போச்சு. நீதித்துறை டிக்கெட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்குடா. நீதித்துறை கிண்டல் பண்ணாரு. இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. நீ காட்டுக்கு போய் ஒரு மானை புடிச்சிட்டு வந்து நான் வழக்க தான் வச்சிருந்தேன்னு கோர்ட்ல ஒப்படைச்சிடு. இந்த கேஸ உடைச்சிடலாம். காடா ஜெயிலா முடிவு பண்ணுங்க. நீங்க படம் வாங்குறீங்க? அண்ணே மான் மாதிரி அழகான ஒரு பொண்ணுண்ணே. ஏய் இப்பதான் சொன்னேன் மாதிரி சொல்லாதேன்னு. பொண்ணுங்களை வலை போட்டு பிடிக்கிற கும்பல் நீங்க தானா? இருங்கடா, உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். தம்பி எத்தனை போலீஸ் எத்தனை கேஸ்? இது வேற பொம்பளை கேஸ். அவுட்டுடா. சுபு எங்க போயிட்ட? சர்க்குணம், அங்க 2 லூசுங்க காட்டுல வலை போட்டு பொண்ணுங்களா பிடிக்கிறாங்க. அப்பா வா போலாம். உனக்கு ஒன்றும் ஆகல. எங்க போயிருப்பாங்க? அதுதான் சார் தேடினேன். சார் எங்க போனாங்க? இடிமுரசு டேய் தம்பி மான் கிடைச்சிருமாடா? அதெல்லாம் கிடைச்சிரும் வாங்கண்ணே. மானா மானா மட்டன் புழுக்கண்ணே. அப்ப நேக்கு 26 வருஷம் கன்ஃபார்மா? அண்ணே அந்த ஆட்டுப்புழுக்கைய சுவாசிக்கும் போது என் அறிவுக்கும் தோணுச்சுங்க. அந்த கேஸுக்கு ஒரே எவிடன்ஸ் அந்த போட்டோ தான். அந்த போட்டோவை செட் பண்ணது நாம தானே. அதே மாதிரி ஒரு ஆட்டை பிடிச்சி மான் கொம்பு சுருகி கோர்ட்ல ஒப்படைச்சு கேஸ உடைச்சிருவோம். தம்பி ஆத்தா ஆடு வளர்த்தா பூனை வளர்த்தா. ஆனா இந்த ஆட்டு புழுக்கிலேயே அறிவை வளர்த்துட்டாடா. டேய் என் செல்ல பண்ணி. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? உங்களை அடிச்சிருச்சோன்னு நினைச்சேன். அது எப்படி அடிக்கும்? என் கூட தான் சைனா முனீஸ்வரர் இருந்தாரு. அதான் எந்த குறையெல்லாம் பண்ணிட்டான். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? ஒரு 5 கிலோமீட்டர் தான்டா. 5 கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர் டிஸ்கவுண்ட் பண்ண நான் வருவேன் சார். 2 கிலோமீட்டர் நீங்க நடந்துட்டீங்கன்னு நினைச்சீங்க. 2 கிலோமீட்டர் டிஸ்கவுண்ட் ஆயிடும். அப்புறம் வெறும் 3 கிலோமீட்டர் தானே சார். அப்ப போலாமே. நான் மூல சார் இவனை வச்சா டெஸ்ட் அடிக்க போறேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறோம். அங்க வந்து கலசத்தை கரெக்டா டெஸ்ட் அடிச்சிருவீங்களா சார்? என்ன சந்தேகப்படுற? நான் எப்படி டெஸ்ட் அடிக்கிறேன்னு வந்து பாரு வா. ஏய் சார் கோவம் வந்துச்சு. இதுக்கப்புறம் அவர்கிட்ட எதுவும் கேட்காது. அதே ஆடுங்க. இந்தாங்க மான் கொம்பு. இருடா காட்டு அருமை ஒண்ணு புல்லட்ல வந்துகிட்டு இருக்குடா. என்ன தைரியம் இருந்தா என் காட்டுல என் கண்ணு எதிரே ஏன் மான நீ ஓட்டிட்டு போவ? உன்னை நான் வழி அனுப்பி வைக்கணும். சார் இது ஆடு சார். மானை பத்தி என்ன கிட்ட சொல்றியா? புள்ளி மான், புளு மான், கௌரி மான் எல்லா மானையும் பார்த்த வேண்டாம். ஏன் அந்த மானை கூட பார்த்துக்கிறேன். இது செம்பரி மான். செம்பரி மானா? என்னடா தம்பி? அண்ணே உங்க மூஞ்சிய பார்த்தாலே கோத்துன்னு தோணும் போல இருக்குண்ணே. சார் கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு சார். மூஞ்சி
சிரிக்கிற சிரிப்பை பாரு, காட்டுல வளர்ந்த பண்ணிமே இருக்கான். சி, டேய் வாடா நில்லுப்பா. இந்த மூஞ்சி தான் ஜெயிலுக்கு போற மூஞ்சி. சிட்டிக்குள்ள இருக்கிற போலீஸ் அப்படித்தானாலும் சீட்டிங் போலீஸ் இப்படியா? பொங்கையா சீட்டிங்கை பத்தி இவன் பேசுறான். வருது வருது விலகு விலகு வெங்கை வருது வருது டம் கா கம் 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 கா டிம் கா டிம் கம் கம் கா வருது வருது விலகு விலகு. பாத்துடா டேய், எதுக்குடா இந்த பில்டப்? 30 நாளுக்கு அப்புறம் முத சிங்க ஊருக்குள்ள அப்படி என்ட்ரி ஆகுது. ஒரு பில்டப் இல்லாமையா இருக்கும். நமக்குன்னு இந்த ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? மரியாதையா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமே. சரி, என்ன அது? மரியாதைன்னா எப்படி சொல்லுவாங்க? மரியாதைன்னா இப்படித்தான் மரியாதை. உருப்படவே மாட்டாப்பா. இப்படி திடுப்புன வார்த்தை விட்டா எப்படி? மரியாதைக்குரிய எனது ஐயா அவர்களே, உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கின்றது. சற்று யோசிக்கவும். நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பேரும் என்னை கட்டி பிடித்து தூக்கி முத்தம் கொடுக்க வேண்டியது வரும். வருவா இல்லையா? உன் செய்தி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். பொசுக்குன்னு சொன்னா எப்படி? உங்களுக்காக சொல்ல வேண்டாம், என் நண்பன் ரஹீம் அவனுக்காக சொல்ல வேண்டாமா? ரஹீமு அப்படியா? என்னடா மாப்ள? அரசாங்க வேலை கிடைச்சிருக்கப்பா. இந்தா அதுக்கான கடிதாச்சு. மாச சம்பளம் 50,000க்கு மேல வருமா? நல்ல விஷயம்தான். ரொம்ப சந்தோஷப்பா. பெரிய வேலை கிடைச்சிருக்கு. ரஹீம், உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுப்பா. இனி கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு ஏசில உட்கார்ந்து வேலை செய். ஐயா, நான் படிச்சு பட்டம் வாங்கினதெல்லாம் லட்சமா பணம் சம்பாதிக்க இல்லைங்கயா. விவசாயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும், அதுல புதுமை படைக்கணும். அதான் என்னோட கனவு. விவசாயத்தை வெறுக்கிற இந்த காலத்துல நல்ல வேலையை விட்டுட்டு விவசாயம் பாக்குறேங்கிறிய. நிஜமான விவசாயி ஒரு காலத்திலயும் விவசாயத்தை வெறுக்க மாட்டான். அவனால வெறுக்க முடியாதுங்கயா. அந்த லெட்டர் கிழிச்சு போடுங்க, தோட்டத்துக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். மாப்பிள ஒன்ன திருத்தவே முடியாது மாப்பிள. யா வந்தலையில மண்ணெல்லி போட்டுக்கிற. போற போக்க பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியும் பாரு. நடக்கட்டும் போடா, அதை நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. அத நாங்க பாத்துக்கிறோம், நீ முதல்ல ஜாக்கிரதையா இருந்துக்க. ஏய் உள்ள கத்திரிக்கா, ஊருக்குள்ள எப்படியாவது என்கிட்ட மாட்டாம போயிடப்பற. எனக்கெல்லாம் 1 மாசம், ஏய் உங்களுக்குலாம் 1 வருஷம். அங்கே ஏதாவது தப்புனீங்க 9 வருஷம். அப்ப தெரியும் இந்த சூறாப்புலி யாருன்னு. அடச்சை, நம்மளால முடியாதா சாமி? இந்த மம்பட்டி எவன்டா கண்டுபிடிச்சேன்? ஏண்டா அவன் மட்டும் என் கையில கிடைச்சேன், ஒரே வெட்டி மண்டைய துண்டாக்கி விடுவேன். அவங்க மேல அப்படியாடா உனக்கு கொலவரி? பின்னடா, இதை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா நேரமா வெள்ளக்கார மிஷினை கண்டுபிடிச்சு நம்மள கஷ்டம்லாம் ஆக்கியிருப்பேன். ஆக மொத்தத்துல எந்த வேலையும் மனுஷன் செய்யக்கூடாது, மிஷினு தான் செய்யணும்னு சொல்ல வரேன். ஆமா ஆமா, அதுல ஏன்டா டவுட்டு? நம்மளாம் வெள்ளக்கார மாதிரி மூளையை மட்டும்தான் பயன்படுத்தணும், உடம்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. வெட்டுறா. இப்ப தெரியுதா மிஷினோட அருமை? உங்ககிட்ட பேச்சு தான்டா, நல்லா கொட்டிக்க. உழைக்கிறோம்டா. எங்க பச்சை மிளகாய் காணும்? நாங்களா வயக்காட்டுல கரை கட்டிக்கிட்டு இருக்கா? பொழப்பா அவ்வளோதான். தீபா ஒரு சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கு. ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? பக்கத்துல வரும்போதே மனசுக்குள்ள தெரியும்ல. சந்தோஷமான செய்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வேற என்ன? என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருது. உங்களெல்லாம் வேற விட்டுட்டு போகணுமே. ஏய், தேவையில்லாம என்னையே உப்புக்கு மணியா சேர்க்கிற. உன்னை விட்டு போக மனசுல இருந்து ஸ்ட்ரைட் அவங்கிட்டே சொல்லிடு. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா போதும். அப்படியா? நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? நீ உனக்கு எங்க கல்யாணம் நடக்குதா அதுல இருந்து ஒரு 2 ஏக்கர் பக்கத்துல சூப்பர் இடத்த வாங்கி போட்டு விவசாயம் பண்ணறப்ப உன்னை பார்த்துட்டு வந்துடட்டும். இந்த ஐடியா நல்லா இல்ல, வேற ஏதாவது இருந்தா சொல்லு. இன்னொரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா உனக்கு பிடிக்கிற மாதிரி? ஏடா சொல்லட்டுமா? ஏண்டா உன் வேலையை மட்டும் பாரு சரியா? நீ சீக்கிரமா போ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்க. அந்த ஐடியா சொன்னதா நான் போவேன். நான் அப்புறமா சொல்றேன் போ. நீ அப்புறமா சொல்ல மாட்டியே. இவன் மேல சத்தியமா சொல்றேன், போதுமா? டேய், தேவையில்லாம ஏன்டா உங்க பிரச்சனை ஏன் மண்டியில எடுத்து தட்டிய பண்றீங்க? தேவையில்லாதான் உன்னை இழுக்க முடியும். நினைச்ச மாதிரி சாதிச்சாச்சு பாத்தியா? இப்பதான் மாப்பிள்ள மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாடா. கையை கூட நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? டேய். பசிக்குது. பிரியாணியை சாப்பிட விடு. போதுமா? ஏண்டா காந்தி சிலை வச்சதுக்கு அப்புறம் திருந்த மாட்டியா? வாங்க. என்னப்பா அப்படி இப்படி கஷ்டப்பட்டு காந்திக்கே கோவில் கட்டிட்ட, சுத்தி இருக்கிற கிராமத்து மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சிட்ட. இப்படியே உசுப்பேத்து விட்டு மொத்தத்தையும் முடிச்சுட்டேங்க. இதுக்கு அப்புறமா உசுப்பேத்து விட்டீங்கன்னா அவன் பிச்சை தான் எடுக்கணும். டேய் நல்ல நாள் அதுவுமா என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அந்த மாதிரி நடக்க விட்டுருவோமா? ஓ அப்ப பிச்சை எடுக்க விடலன்னா பட்டினியா கிடந்தா சாகணும். டேய் உன் நிலைமை அதான்டா. உன்ன மாதிரியே தருதலையா இருக்கு சொல்றியா? ஒருத்தருந்து பார்க்கத்தானே போறோம். இதுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு விழா கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மோகன் சொல்லுறையும். இப்ப எதுக்கு மோகனை கூப்பிட்டு இருக்க? முதல் மரியாதை கொடுக்கணுங்க. எதுக்கு? கோயில் கட்டுறதுக்கு முதல்ல 25,000 கொடுத்த மோகனுக்கு தானே முதல் மரியாதை கொடுக்கணும். அது எப்படிப்பா? இந்த கோவில் கட்டுறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, உனக்குள்ள முதல் மரியாதை பண்ணணும். ஓ சாரி, வேணா ஒண்ணு பண்ணலாங்கய்யா. சொல்லு. நம்ம ஊர்ல அந்த காலத்திலே காந்தி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மேரி பாட்டி இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு கொடுத்துடலாங்கய்யா. அட யாருக்கும் வராத யோசனை, நல்ல விஷயமாச்சே. அப்படியே செஞ்சுட்டா போச்சு. சரிங்க. ஊரே சேர்ந்து செய்யற மரியாதை. ஏத்துக்கிறேன். இந்தாங்க. அன்னைக்கு எங்களுக்கு காந்தி தாத்தா கொடுத்த தைரியம் தான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம். நீங்களும் அவர் வழியிலே நடக்கணும். சரியா சொன்னீங்க. சரி சரி. சும்மா ஜம்முன்னு மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்க. நானும் மாப்பிள்ளை தானே, என்ன உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை தேடிட்டு இருக்க மாப்பிள்ளை. கல்யாண ஆசை வந்துருச்சோ? என்ன கல்யாண வயசு ஆகுதுல்ல? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. உன் பக்கத்துல நிக்கிறேன்ல, அதான் அழகா தெரியறேன். ஆனா என்ன ஆனா? மனசும் அழகா இருக்கணும். கண்டுபிடிச்சிட்டாளா? மனசுல பட்டதை தான் சொன்னேன், தப்பா நினைச்சுக்காத. ரொம்ப தேங்க்ஸ் பிரேம், நீ செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே. இதுல என்னப்பா இருக்கு? எதுக்கு தேங்க்ஸ்? இன்னைக்கு ஆன செலவுல பாதி பணம் பிரேம் கொடுத்தது, சொல்லித்தானே ஆகணும். கோடி கோடியா பணம் இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. லட்ச லட்சமா கடன் இருக்கவங்களுக்கு மனசு இருக்கிறது தான் பெரிய விஷயம். நான் பொதுவா சொன்னேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ். சரி நான் வரேன்ப்பா. ஓகே. சரி, காந்திக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன். என் மனசுக்குள்ள உனக்கு ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கேன். அதுக்கு எப்ப கும்பாபிஷேகம் பண்ண புரிய தெரியல. என்னது வாய்க்குள்ளே மனவர, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. எடுத்து சொல்லு. டேய் உனக்கு புரியலையா? புரியாத மாதிரி நடிக்கிறியா? சொல்றா. அது ஒண்ணும் இல்ல, இங்க ஒரு கோயில் கட்டியிருக்காமா, அதுக்கு எப்ப கும்பாபிஷேகம் பண்ண போறேன்னு கேக்குது. கரெக்டா சொல்லிட்ட. எப்படி? ஆமா, இல்லாட்டா இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு பாலம் கட்டி மோன ரயில் வர்ற பத்தி யோசிக்க போறீங்க. இதை தானே யோசிப்பீங்க. ஏய் அத்தராத்துல என்னத்தரா போட்டு விட்டுக்கிட்டு இருக்க? தூக்கமே வரமாட்டேங்க மாப்பிள்ள. மனசுக்குள்ள பூத கண்ணாடி போட்டுக்கிட்டு ஊரவே உருன்னு பார்த்தா எங்க இருந்து தூக்கம் வரும்? ஆமா, இன்னைக்கு வெள்ளையில என்னத்தை கண்டுபிடிச்ச? இன்னைக்கு பொது வண்டியில் வச்சோம்ல மாப்பிள்ள, யாராவது பணம் போட்டாங்களா இல்லையான்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்குடா. கடவுளே. டேய் உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? ஏண்டா போடுற அளவுக்கு யாருக்கிட்டயுமே பணம் இல்லைன்னா எடுக்க வரவங்க ஏமாத்திர மாட்டாங்களா? அதுக்கு என்ன பண்ணணுன்ற? பணம் வரத்துக்கு ஏதாவது ஐடியா சொல்லணும்னா நோட்டை சொல்லிட்டு இருக்க. டேய் அவன் பொண்ணு மேல அடிமையா இருப்பான், இல்ல போதை மேல அடிமையா இருப்பான், இல்ல பணத்துக்கு அடிமையா இருப்பான். உங்க ஒக்க மக்க நீ மட்டும் ஏன்னா அந்த ஊரவே கட்டிக்கிட்டு இப்படி அடிமையா இருக்கிற? ஏ லூசே, நம்ம கிட்ட தான் ஒரு பைக் இருக்குல்ல மச்சான், அதை வித்துடலாம். பைக்கு? டேய் ஏண்டா காலேஜ் முடியும் போது கடைசியா யாவோ மார்க்கெட்னு உனக்கு அன்பா கொடுத்த பரிசுடா அது. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம் மச்சான், இந்த செயின் இருக்குல்ல இதை வித்துடலாம். அடா பாவி, அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியா மெயின் மேட்டரே கை வைக்க பாக்குறியடா. டேய் இந்த கை செயினை பார்க்கும் போதெல்லாம் தீபா எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமாடா? இந்த சந்தோஷத்தை குளிர் மொத்தமா புதைக்க பாக்குறியாடா நீங்க? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு மாப்ள, என்ன பண்றது, இந்த ஊரை நினைக்கும் போது அதை விட கஷ்டமா இருக்குல்ல. டேய் என்னத்த ஒண்ணு பண்ணலாம், வண்டியை வித்துடலாம், இந்த செயின் அடமானம் வச்சிடலாம். யார் அந்த ராத்திரில வர்றது? வா நண்பா, இந்தாடா நீ கேட்ட 50,000 ரூபாய். ரொம்ப தேங்க்ஸ்ரா மாப்பிள, இதை கழட்டு மாப்பிள. டேய் கழட்டி ஆகணுமா? பணம் 50,000 கொடுத்துருக்கான்டா, கொடுக்கலன்னா உதப்பான். ஏண்டா
என்ன எதுக்குடா இந்த ராத்திரி நேரத்தில் இங்கே வர வச்சிங்க? அதை சொல்லவே முடியாது. இந்தாடா. ஏன்டா? என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே. என்ன பிரச்சனைன்னு சொன்னேன்னு வச்சுக்கவே நீ வாயால் சிரிக்க மாட்டேன், கையால் தான் சிரிப்ப. ஏன்டா சொல்ல மாட்டீங்க? நீங்கள் கூப்பிட்டதும் வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? டென்ஷன் ஆகாதடா. இவங்கிட்ட பேசிட்டு இருந்தீன்னு வச்சுக்கோ, விடியறது கூட தெரியாது. சீக்கிரம் போய் தூங்குற வேலையை பாரு. மேயிற மாட்டை நக்கிற மாடு எடுத்த கதையா இருக்குடா. தூங்குற நெருப்பி உட்கார வச்சுட்டு பேசுற பேச்சாடாது. ஏண்டா என்னன்னு நீயாவது சொல்லி தொலையாண்டா. நீயே சொல்லு போ. என்ன நீயே சொல்லு. சொன்ன நீ அடிச்சு கொண்டு விடுவ. பசா வீட்டுக்கு போ, நான் போன்ல பேசுறேன். ஏண்டா 10 கிலோமீட்டர் நடுறத்துல எப்படியோ என்ன அலை வச்சிட்டீங்கடா. நல்லா இருங்கடா, ரொம்ப சந்தோஷம்டா. நான் வரேன். வரவே வேணாம். டேய் ஏண்டா வீடை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ குடி போற மாதிரி சந்தோஷமா இருக்க. காலி பண்றது ஓ வீட்டை தாண்டா. இப்போதைக்கு அதை தானடா பண்ண முடியும். ஓ காந்தியவாதி. ஏன் என்னமுதா திடீர்னு வந்து நிக்கிற? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அமுதாண்டாலே பிரச்சனை தானடா. டேய் சுமாரா, என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்ல, சொல்ல. எக்கச்சக்கமான பிரச்சனை. எந்த பிரச்சனையும் சொல்லு. எந்த பிரச்சனை வேணாலும் சொல்லு. ஊருக்குள்ள காந்தி அதுக்கிட்டே இருக்காது. தீர்த்து வைப்பாரு. என்ன பிரச்சனையில வந்திருக்குன்னு தெரியலடா. முதல்ல அதை கேப்போம். கேளுப்பா. சொல்லு சொல்லு, மறுபடியும் என்னாச்சு உனக்கு? வீடு காலி பண்ற பிரச்சனை, கடன்கார பிரச்சனை, 5க்கும் 10க்கும் இல்லாம இப்ப தனியா நிக்கிறியா, அதுவே பிரச்சனை தான். இதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்சது. பிரேம் கிட்ட நீ எவ்வளவு வாங்கியிருக்க? ஒரு 8.5 லட்சம் வாங்கியிருக்கு. அண்ணா கொஞ்சம் வாங்க. இதுல 1.5 லட்சம் இருக்கு. மீதி பணத்தை 2 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடுறோம். வட்டி இல்லாத காசுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுமா. அப்ப ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நாங்க வட்டி கொடுக்க மாட்டோம்னு உங்ககிட்ட சொல்லலையே. தவறி போச்சுன்னா என்னமா பண்றது? ஒரு நாள் தவறுனா கூட இந்த வீடு உங்களுக்கு தான். இந்த வீடா? ஓகேமா ஓகேமா. இந்த வீடு வேண்டாம், எழுதி வாங்கிக்க. நீயாச்சும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. தெரிஞ்சாதான் நான் சொல்றதுக்கு. இவன் மட்டும் எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ள எவனுக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியக்கூடாதுடா. தெரியக்கூடாது. நேற்று திடீர்னு தோட்டத்துல வந்து ஒரு குடிசையை போட்டியா. எதுக்குடா குடிசையை போறேன்னு ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன். சொல்லவே மாட்டேன்ட்டியா. சோறு கூட இல்லாம கஷ்டப்பட்டு குடிசையை போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றேன். என்னடாண்டா இந்த மச்ச வீட்டுல இருந்து போர் அடிச்சு போச்சாமா. அதனால வெயிலுக்கிட்டே குடிசை வீடு ஏசி மாதிரி ஜில்ஜில்னு இருக்குமா. ரஹீம் சார் சொல்லிட்டார்ல, அப்ப ஆமா ரஹீம் சார் சொல்லிட்டாரு. பெரிய வடை சுட தெரியாதவ வடை செட்டு கோணலா இருக்குன்னு சொன்னாலாம். பின்னதுக்கு 1.5 லட்சத்தை கொடுத்து அனுப்புனேன். நான் சொன்னதும் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்ல. இது வேறயா? இது வேற இல்ல, அதேதான். இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. ஏன் இவ்வளவு சொல்றிய? நீ எடுத்து கொண்டு போய் உள்ள வைக்கிறது? உனக்காக சுட சுட பிரியாணி. என்னது என்னது? பிரியாணி ஏண்டா? உனக்காக சுட சுட பிரியாணி கொண்டு வந்திருக்க, பாத்துக்கோ. பிரியாணியால் அடிக்கிறப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, ஊருக்காங்க தெரிஞ்ச திங்க விட மாட்டாங்க. விலைக்க ஐயோ, சிக்கனா மட்டனா எதுவும் அந்த நமக்கு என்ன விட்டு வலுக்க வேண்டியது. சூப்பர் மாப்பிள்ள. எனக்கு பிடிக்கல. என்னது பிடிக்கலையா? மாப்பிள்ள செட்டியார் கடை சில்வர் தட்டு மாதிரி சும்மா பல பல பலன்னு ஜொலிக்கிறேன். அவனை போய் பிடிக்கலன்ற? அழகு மட்டும் இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? நிறைய படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். இவங்கிட்ட இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் அவங்ககிட்ட இல்ல. இதை விட வேற என்ன வேணும் உனக்கு? எல்லாம் சரி, பொண்ணோட பழக்கம் இருந்தா என்ன பண்றது? அதுவும் சரிதான். நாளைக்கே போய் என்னன்னு விசாரிச்சிருவோம். அப்புறம் என்ன மத்ததுல வைக்கிறானே? இல்ல இல்லையா? ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை எப்படி காப்பாற்ற போறான்னு யோசிக்கிறியா? அதை பத்தி நீ கவலைப்படாத. நாங்க 2 பேரும் ஒரு நல்ல கண்டிஷனை போட்டு போறோம் மாப்பிளைக்கு. எப்படி தெரியுமா? இங்க பால் எப்படி தெரியுமா? கல்யாணம் பண்ண உடனே பொண்ணு ஒரு 30 நாளைக்கு கனிமூணு கூட்டி போகணும். வாரத்துக்கு ஒரு தடவை சினிமா கட்டணும். மாசத்துக்கு ஒரு தடவை சொந்த ஊர் கூட்டி போகணும். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை வெளிநாடு போயிட்டு வந்துருக்க. வருஷத்துல ஒரு நாள் எப்படி வெளிநாடு போயிட்டு வருவேன்? வருஷத்துக்கு ஒரு இதுக்காக சொன்னா அது வந்து குத்த கண்டுபிடி. இது பத்தாது. இதுவும் பத்தாதா? அப்ப வாரத்துக்கு 2 சினிமா பாரு. மாசத்துக்கு 3 தடவை சொந்த ஊருக்கு போ. அப்புறம் இந்த 30 நாள் கனிமூனை 3 வருஷம் ஆக்கிடுவோம். பிள்ளைய அங்க பத்துக்க, பேரை இங்க வச்சுக்க. என்ன ஐயா வந்துட்டாங்க. நீ 3 வருஷமும் உனக்கு திருப்தி தானே? திருப்தி தாங்க. சரி அப்ப விடு. என்னப்பா மாப்பிள்ள எப்படி? மாப்பிள்ள ஓகே தாங்கயா, இருந்தாலும் கொஞ்சம் விசாரிக்கணுங்கயா. சரி விசாரிச்சிடுவோம், நீ உட்காரு. ரஹீம் மாப்பிளைய ஓகேன்னு சொன்னா நீ கட்டிப்பியா? ரஹீம் ஓகே சொன்னதானே, அது எப்படி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? ரஹீமோட மனசு என்கிட்ட இருக்கு. நான் எடுத்துக்கப்பா. சரி. டேய், இது வந்தவங்களுக்கு கொடுக்கறதுடா. நீ பாட்டுக்கு அள்ளி கொட்டுற. வந்தவங்க தின்ட்டாங்க உட்காந்துருக்காங்க. மிச்சம் நம்ம தானே திங்கணும்.
அள்ளி கொட்டு கொட்டு. நீ பேசிக்கிட்டதெல்லாம் மைண்ட்ல இருக்குல்ல. நீ ஒண்ணும் பயப்படாத, நான் போய் பார்த்து பேசிக்கிறேன், சரியா? மாப்பிள்ள என்னடா நமக்கு எதிர்த்தாப்புல செக்க செவதுன்னு ஒரு சவத்தை கொட்டி உட்காந்துருக்காரு. அது யாரு மாப்பிள்ள? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. இஷ்டானா இருக்குமா? மாப்பிள்ளையோட தங்கச்சி மச்சான். இவனுக்கு இப்படி ஒரு தங்கச்சியா? எங்கேயே தப்பு நடந்திருக்கு மாப்பிள்ள. மச்சான் இந்த காலத்துல சிகப்பை விட கருப்புக்கு தான்டா மவுஸ் அதிகம். இந்த லந்து தானே வேணாங்கிறது. இது லந்து இல்லடா, நான் சொல்றது நிஜம். நீ வேணா அவளை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி திறந்து பார். பார்த்தா அவ உன்னையே பார்த்துட்டு இருப்பான். பார்க்கலனா ஏன்டா நான் ஏன் கேள்றா அப்படிங்கிற? நிஜமாதான் மச்சான். நீ கண்ணை மூடி திறந்ததும் அவளை பார்த்து கொஞ்சலா ஒரு சிரிப்பு சிரிச்சின்னு வச்சுக்கோ. எந்திரிச்சு ஓடி போயிட்டான்டா. ஏ லூசு, அந்த சிகப்பு இந்த கருப்புல கலந்துருண்டா. அப்படியா? ஆமா மச்சான். ஆனா ரொம்ப ஓவரா இருக்கே இது. ஏமாப்பிள்ள எடா கூடமா ஐடியா கொடுத்து என்ன ஊரை விட்டு பர்மனண்டா துரத்த ஐடியா பண்ணல. ஏண்டா டேய், நல்லது சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? எழுந்து போறதுக்குள்ள டக்குன்னு மேட்ட முடி மச்சான். சரி 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 சரி. இந்தாப்பா தம்பி, தூங்கிட்டு இருக்க போல இருக்கு, எந்திரிச்சு வெளிய போ. அசிங்கப்படுத்தி விட்டாலே. டேய் திறந்து பார். தேங்க்ஸ் மாப்பிள்ள. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாத்தியா? நம்ம லுக்கு அப்படி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மாப்பிள்ள பேசணுமாண்டா? இப்போதைக்கு பேச முடியாது, வெளியில போய் பார்த்துக்கலாம். உங்ககிட்ட தான் பேசணும். என்கிட்டயா? டேய் டேய் உங்கூட பேசணுங்கிற? இல்லடா, உங்களோட பேச கூச்சப்படும்ல, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அப்படியா? கவலைப்படாத, உனக்கு தான் மச்சான். ஒரு நிமிஷம் மாப்பிள்ள. டேய் டேய் ஒரு நிமிஷம். கொஞ்சம் பொறு. வந்து நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான். இன்னும் 3 வருஷத்துக்கு அவனால் கல்யாணம் பண்ண முடியாது. நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். யாரு அந்த கருவா பையிலையா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனா? செருப்பால் அடி அவனே. என்ன நீ என் உயிர் நண்பன கருவா பையன் அவன் வேணும் என்கிட்டயே திட்டுற அசிங்கமா? நீங்க பொண்ணுக்கு நல்ல வெள்ளை கிராமமே இன்னைக்கு தாண்டா வயசுக்கு வந்திருக்கு. புரியுது. இது வரைக்கும் வெறும் வெள்ளைக்காரங்க மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் ஒரு அழகான வெள்ளைக்கார பொண்ணும் சேர்ந்து வந்திருக்கு. அதை வச்சு தானே சொல்ற? எப்படி மாப்பிள்ள பெட்ரோல் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிற? இல்லைன்னா பக்கத்து ஊருக்கு மோனோ ரயில் விடுறத பத்தி யோசிக்க போற நீ? என் டைலாக்கவே எனக்கு ரிப்பீட் அடிக்காத. மாப்பிள்ள ஒரு கண்டிஷன். என்ன? இவங்கிட்ட நான் தான் பேசுவேன், நீ பேசக்கூடாது. திடீர்னு கொட்டாவி வந்து என்ன பண்ற? வாய முடிக்க. வாங்க வாங்க வாங்க. 100 குட் மார்னிங். 100 குட் மார்னிங். அது ஒண்ணு இல்ல, 1 குட் மார்னிங் உங்களுக்கு, மிச்சம் 99 குட் மார்னிங் இந்த அழகான வெள்ளை கிளிகளுக்கு. நம்மளுக்கு தமிழ் தெரியும்னு காட்டிக்க வேணாம். மாப்பிள்ள அவங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்குடா. அட நீ வேற. தமிழ்நாட்டில் பிறந்தவங்களே தமிழை தூக்கு போகிறப்ப வெளிநாட்டிலேருந்து வர வெள்ளைக்காரங்களுக்கு எங்கே தெரிய போகுது? இப்போ பாரு எப்படி கேப்பில் கடா வெட்ட போறீன்னு. நல்லா வெட்டு. நான் உங்களை காதலிக்கிறேன், அப்புறம் உங்களையும் காதலிக்கிறேன். எப்படி? ஓகே. I don't know Tamil. What are you darling? He asking, you all coming from which country? From Russia. ரஷ்யா? ஸ்வீட் நேம். இது அவங்க பேர் இல்லடா, அவங்க நாட்டோட பேரு. நாட்டோட பேரா? எதா இருந்தாலும் என் பேரை சொல்லிக்கிறேன். சொல்லு. நேம் சூரப்புலி, ஒயிட் வில்லேஜோட விஐபி. ப்ளீஸ். என்னடா இதெல்லாம்? கரண்ட் சாக்கு மாப்பிள்ள. எந்த பொண்ணை கை பிடிச்சாலும் இதான்டா சொல்ற நீ. அந்த சாக்கு வேற, இந்த சாக்கு வேற. All of you asking to stay with him. ஏடா சொன்ன? இவங்க எல்லாத்தையும் 2 நாள் உங்களோட தங்க சொல்லியிருக்கேன்டா. அப்படியா? ஆமாடா. ஆமாம்மா, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வரணும், சரியா? பூச்சி, பாம்பு, பல்லி, பூனை, சும்மா எல்லாத்தையும் வர்றத கொடுத்துறேன், சரியா? He will do all non-veg item very பக்கா. Yeah, where did you go? But only one condition. என்னவா? Your name is Sura Puli, right? ஆமா. So we need 2 kg Sura and 3 kg Puli. என்ன சொல்றாப்ல? நீ 2 கிலோ சுறாவும் 3 கிலோ புளியும் திங்கணுமா, அப்பதான் வருவாங்களாம். பிரேமுக்கு எந்த ஊர்ல போஸ்டிங் போட்டிருக்காங்க? திண்டுக்கல்ல போட்டிருக்காங்கப்பா. அப்படியா? அப்பா நம்ம தீபாவுக்கு பிரேம் தான் ஏத்த மாப்பிள்ளைன்னு தோணுதுப்பா. மோகன் சொல்றதும் 100க்கு 100 உண்மைதானுங்க ஐயா. பிரேம கலெக்டரா பார்த்ததும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நீங்களா சொல்றீங்க, ஆனா பிரேம் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே.
அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னப்பா, நம்ம தீபாவை கட்டிக்கிட்டு கொடுத்து வச்சிருக்கணும்பா. எல்லாருக்கும் சரினா எனக்கும் சரிதான். இருந்தாலும் ரஹீம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமே. என்னப்பா இதெல்லாம்? எதுக்கு எடுத்தாலும் ரஹீம் ரஹீம் தான். அதான் ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? சரி, ஒருவேளை பிரேம பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஐயா கும்பிடுங்க. வாங்க ஐயா, இவங்க எல்லாருமே உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க ஐயா. வெல்கம். வணக்கம். எப்படி தமிழை இவ்வளவு அழகா பேசுறீங்க? தமிழ் கலாச்சார மையத்தில் தமிழ் கற்றுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரிங்க, உங்களுக்கு தமிழ் தெரியாத நினைச்சே நாங்கள் தப்பாக பேசிட்டோம். எனக்கு சாரி, நாங்க தமிழ ரொம்ப என்ஜாய் பண்றோம். அப்படியா? அப்ப நான் சொன்னது ஓகேவா? ஓகே ஓகே. ஐயா என்னடா சொன்ன? ஐயா இதெல்லாம் சின்னஞ்சிருச்சு, கொண்டுக்கிறாங்க ப்ளீஸ். டேய், போய் மாடியை ரெடி பண்ணு அவங்க தங்கறதுக்கு. சரிங்கய்யா, வாங்க. டேய், மன்னிக்கணும், எங்களுக்கும் தங்க ஆசை தான், ஆனால் இப்போ நேரம் இல்லை. ஆமா, அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? எங்கள் நாட்டிலையும் இந்த மாதிரி வெள்ளை கிராமம் உருவாக்க போகிறோம். அதுக்காக இன்விடேஷன் அண்ட் ஃப்ளைட் டிக்கெட். கையை கொடுங்க. ஒரு நாள் இல்லை, வெளிநாட்டில் வந்து உங்க வீட்டில் 5 நாள் சும்மா வடா பாயத்தோட புல் கடுக்கட்டிட்டு வந்தாரு. கொடுத்துருக்கிறது 2 டிக்கெட் தாண்டா. நீங்க 2 பேர் தான் வரீங்க. ஆமா, நான் கண்டிப்பா காசு கொடுத்து படியில் தொட்டிட்டு வந்தேன். எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, சொன்ன தேதியில கரெக்டா வந்து சேர்ந்துடுறோம். தேங்க்யூ. பத்திரிக்கை நம்ம வெள்ளை மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் வெள்ளை கிராமத்தை மதிக்கிறோம். அப்போ நாங்கள் கிளம்புறோம். சந்தோஷம். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போடும். வாங்க. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து சாகணும்னு இருந்தது. இல்லங்க, சாப்பிட்டு போக சொல்றேன். வாயை மூடிட்டு வா. வாங்க பாப்பா, வா வெள்ளக்கடப்புல வா. மாப்பிள்ள, என்னடா பீட்டர் போன் பண்ணியா? ஏதோ வண்டியை போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்களா? அப்படி என்ன பண்ணாவன்? ஏதோ வக்கீல் மேல ஏற்றிட்டான் போல. என்னடா சொல்ற? ஆமா, அதனால வந்து உன்னை பார்க்க சொன்னேன். பேசிக்கிட்டு விட்டமே. சரி, போய் பார்த்துறேன். எப்பா கடவுளே, இன்னைக்காவது ஒன்று நான் ஜெயிக்கணும்ப்பா. கடவுளை கும்பிட்டா மட்டும் ஜெயிச்சிருவேக்கம். டேய், இந்த பாசல ஏன்ட குறா. உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது. ரஹீமானோட தான் கொடுக்க சொல்லிருக்காங்க. கேட்டியா? அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னது? யாருன்னு சொன்னா கொண்டு போட்டுருவாங்க. இப்போ சொல்லணும்னா ஒண்ணே நாங்க கொண்டு போட்டுருவோம். முதல்ல பாசல குறா. ஆளும் மண்டையும் பார்த்து போடா பக்கி. என்னடா 2 பக்கமும் ஒரே அட்ரஸ் காட்டுது? பயப்புள்ள ஓவர் அஃபெக்ஷன் அப்படி எழுதியிருக்கா மச்சான். அப்ப எல்லாம் ஓ செட்டப் தானா? எத்தனை நாளைக்கு தான் வெத்தவே இருக்கிறது? கொஞ்சமாவது பில்டப் வேணும்ல மச்சான். எப்பாட பாவியில அப்படி உள்ள என்னால வச்சு அனுப்பியிருக்க? டேய், அந்த அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமானவன் இல்லை. பணம் மட்டும் தான் என்னது மச்சான். வாங்கி அனுப்புனதெல்லாம் வேற ஒருத்தன். பார்சலில் வர்றது என்னன்னு தெரிஞ்சா ஒரு த்ரில்லிங் இருக்காதுல்ல மாப்பிள? இந்த உலகத்துல இப்படி ஒரு கேவலமான வேலையை ஒன்றை தவிர வேற எவனும் செய்ய மாட்டாங்கடா. அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோம். நல்லா பாரு.